அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய இறுதி வினாத்தாள் வழிகாட்டல் வகுப்பிலே இணைந்து கொண்ட மாணவர்களை வரவேற்றுக் கொண்டு நேரடியாக இன்றைய நாளுக்கான முதலாவது வினாவுக்கு செல்கிறேன். முதலாவது வினாவை பாருங்கள். ஒரு தொடர்பான தரப்பட்ட ஒரு தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்க. வினாப்பத்திரம் ஒன்றிலே இடம்பெறக்கூடிய உருக்கள் தொடர்பாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய சரியான கூற்று, தவறான கூற்று, உருக்களோடு தொடர்புறாத கூற்று, உருக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய கூற்று, இவ்வாறாக பல்வேறுபட்ட மொழிநடையிலே இந்த வினா வடிவம் அமையும். அந்த வகையிலே இந்த உருவோடு தொடர்புடைய சரியான கூட்டை தெரிவு செய்யுமாறு இந்த வினாவிலே வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கூட்டை பாருங்கள். வகுப்பறையில் 8 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இரண்டாவது, 6 மேசைகள் காணப்படுகின்றன. மூன்றாவது, உருவிலுள்ள கடிகாரம் 1:30 நேரத்தை காட்டுகின்றது. இதிலே வகுப்பறையிலே பார்த்தீர்கள் சொன்னால் 8 மாணவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். 6 மேசைகள் அங்கே காணப்படவில்லை. அதிலே உருவிலே எங்களுக்கு தென்படுவது 4 மேசைகள் தான். அதே போல கடிகாரம் 12:30 நேரத்தை காட்டுகின்றது. ஆகவே இந்த உருவோடு தொடர்புடைய மிக சரியான கூற்று முதலாவது கூற்று. இந்த இவ்வகையான வினாக்கள் இலகுவான வினாக்களாக இருக்கும். சில வேளையில் நுணுக்கமாக இருக்கும். அங்கே கூற்றுக்கள் நீங்கள் சரியான முறையிலே கூடுதலாக அவதானித்து தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆகவே இலகுவான வினாக்களில் எப்பொழுதுமே கூடுதலான கவனம் தேவை. இரண்டாவது வினாவை அவதானிகள். இது ஒரு கடந்த கால வினா வடிவம். ஒரு கடிகாரம் 1 மணி, 2 மணி, 3 மணி என்றவாறு நேரத்தை காட்டும் போது முறையே ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவைகள் என்றவாறு ஒலிக்கின்றது. அது இடையிடையே 30ஆம் நிமிடத்தில் ஒரு தடவை வீதமும் ஒலிக்கின்றது. சனிக்கிழமை காலையில் மோகன் படித்துக் கொண்டிருந்த போது கடிகாரம் 24 தடவைகள் ஒலித்தமை அவனுக்கு கேட்டது. அவன் முற்பகல் 11:45க்கு படித்து முடித்தானெனின் படிக்க தொடங்கிய நேரம் யாதாக இருக்கலாம்? ஆகவே குறித்த மாணவன் படிக்க தொடங்கிய நேரத்தை நாங்கள் இங்கே இனங்காண வேண்டும். தரப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி நாங்கள் அந்த விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே நான் இதிலும் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட செய்முறைகளை பயன்படுத்தலாம். நீங்கள் சிறிய மாணவர்கள் என்கின்ற காரணத்தினாலே விடையை வைத்துக் கொண்டு இலகுவாக பார்க்கின்ற வழியை குறிப்பிடுகின்ற முதலாவது விடையை பாருங்கள். முற்பகல் 9:15 அவர் 9:15க்கு படிக்க ஆரம்பித்திருந்தால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் 9:15க்கு படிக்க ஆரம்பித்திருந்தால் 9:30க்கு ஒரு தடவை ஒலித்திருக்கும். ஏனென்று சொன்னால் 30ஆம் நிமிடத்தில் ஒரு தடவை ஒலிக்கின்றதாம். இடையிடையே ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒலிக்கின்றது என்பது அதனுடைய கருத்து. அதன் பின்னர் 10 மணிக்கு 10 தடவைகள் ஒலித்திருக்கும். ஏனென்று சொன்னால் நேரம் என்ன நேரமோ அந்த எண்ணிக்கையில் அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக 5 மணியாக இருந்தால் 5 தடவைகள் ஒலித்திருக்கும். 8 மணியாக இருந்தால் 8 தடவைகள் ஒலித்திருக்கும். ஆகவே 10 மணிக்கு 10 தடவைகள் அங்கே அந்த கடிகாரம் ஒலித்திருக்கும். 10 மணிக்கு 10 தடவைகள் ஒலித்த பின்னர் 10:30க்கு ஒரு தடவை ஒலித்திருக்கும். ஏனென்று சொன்னால் 30ஆம் நிமிடத்தில் ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் அங்கே ஒலிக்கின்றது. ஆகவே 10:30க்கும் ஒரு தடவை ஒலித்திருக்கும். அதன் பின்னர் 11 மணிக்கு 11 தடவைகள் ஒலித்திருக்கும். 11 மணிக்கு 11 தடவைகள் ஒலித்திருக்கும். அதன் பின்னர் 11:30க்கு ஒரு தடவை ஒலித்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் முடித்த நேரம் உங்களுக்கு தெரியும் 11:45. ஆகவே 9:15க்கு அவர் படிக்க தொடங்கியிருந்தால் 9:15 இருந்து 11:45 வரைக்கும் எத்தனை தடவைகள் கடிகாரம் ஒலிக்கும் என்பதைத்தான் நான் இங்கே எண்ணிக்கையாக காட்டியிருக்கிறேன். ஆகவே
மொத்தமாக 24 தடவைகள். அதாவது முதலாவது நேரத்தை 9:15 நாங்கள் எடுத்துக்கொண்டாலே 24 தடவைகள் 11:45 வரைக்கும் ஒலித்திருக்கின்ற எண்ணிக்கையை அது காட்டுகின்றது. எனவே முதலாவது விடை சரியாக அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் அடுத்த விடையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனை பார்த்து நேரத்தை வீணடிக்க கூடாது. மிகச் சரியான முறையிலே முதலாவது விடையை அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த செய்முறை, அதாவது விடையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஒழுங்குமுறையை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் அறிவுறுத்தலில் என்ன கூறப்படுகின்றதோ அதனை சரியான முறையிலே பின்பற்றிக் கொள்ளுங்கள். 3வது வினாவை கவனியுங்கள். 6 மாணவர்களை குழுவாக்க வேண்டும். குழு ஒன்றில் ஆக கூடியது 2 பேர் இருக்கலாம், ஆக குறைந்தது ஒருவர் இருக்கலாம். எனின் 6 மாணவர்களையும் ஆக கூடியது எத்தனை குழுவாக்கலாம்? இதிலே இந்த குழுவாக்குதல் தொடர்பான இந்த வினாவிலே ஒரே நேரத்தில் இந்த 6 மாணவர்களையும் எத்தனை குழுவாக்கலாம் என்பது வினா இல்ல. அந்த 6 மாணவர்களையும் தரப்பட்ட தரவுக்கேற்க வகையிலே ஆகக்கூடியது, அதாவது மிக அதிகமாக எத்தனை குழுக்களாக வடிவமைக்கலாம் என்பதுதான் வினா. எனவே முதலிலே 2 அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, ஒரு குழுவிலே ஆகக்கூடியது 2 மாணவர்கள் இருக்கலாம், அல்லது குறைந்தது ஒரு மாணவர் இருக்கலாம். அதாவது நீங்கள் ஆக்குகின்ற குழுவில் ஒருவர் அல்லது இருவர் தான் இருக்கலாம். ஒருவர் அல்லது இருவர். எனவே நாங்கள் முதலாவதாக ஒரு குழுவிலே 2 மாணவர்கள் இருந்தால் எத்தனை குழுக்களாக வடிவமைக்கலாம் என்பதை பார்ப்போம். 2 மாணவர்களை நாங்கள் குழுக்களாக, இந்த 6 மாணவர்களையும் 2 மாணவர்களாக மாற்றி மாற்றி குழுக்களாக அமைத்தால் மொத்தமாக 15 குழுக்களை நாங்கள் உருவாக்கலாம். அதாவது நான் இங்கே 6 மாணவர்களை 5ஆல் பெருக்கி கிடைத்த விடையை 2ஆல் வகுத்திருக்கின்றேன். அதாவது இந்த கைகுலுக்கல் முறையை இங்கே பயன்படுத்தி இருக்கின்றேன். ஏன் நான் இதிலே 6 மாணவர்களை 5ஆல் பெருக்கி பின்னர் 2ஆல் வகுத்தேன் என்று சொன்னால், எப்பொழுதுமே நாங்கள் ஒரு குழுக்களை 2 நபர்களை கொண்ட குழுக்களாக நாங்கள் வடிவமைக்கின்ற போது வேறுபட்ட குழுக்களாக, அதாவது ஒரே நபர்களை மீண்டும் மீண்டும் குழுக்களில் அமர்த்தாது ஒன்றுக்கொன்று வேறுபட்ட குழுக்களாக நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் அங்கே நாங்கள் இந்த செய்முறை, அதாவது கைகுலுக்கல் முறையை நாங்கள் பயன்படுத்தலாம். 6 மாணவர்களை அதுக்கு முந்தைய எண்ணால் பெருக்கி 6ஐ 5ஆல் பெருக்கி கிடைக்கக்கூடிய விடையாக 30, அதனை 2ஆல் வகுத்தால் இந்த 6 மாணவர்களையும் 2 மாணவர்களை கொண்ட குழுக்களாக ஆகக்கூடியது எத்தனை குழுக்களாக மாற்றலாம் என்பது எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே மொத்தத்தில் 2 நீங்கள் மாற்றினீர்கள். இந்த 6 நபர்களையும் 2 மாற்றி மாற்றி அமைத்தால் மொத்தமாக எங்களுக்கு 15 குழுக்களை ஆக்கலாம். அதே நேரம் இந்த வினாவில் இன்னும் ஒரு தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக குறைந்தது ஒருவர் ஒரு குழுவில் இருக்கலாம். அதாவது ஒரு நபரையும் நீங்கள் குழுவாக நிறுத்தலாம். குழு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பது. ஆனால் இந்த வினாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம், ஒரு குழு என்கின்ற ரீதியிலே ஒரு நபரையும் நீங்கள் நிறுத்தலாம். ஆகவே இந்த 6 மாணவர்களையும் தனித்தனியாக நிறுத்தினாலும் இந்த வினாவில் சொல்லப்பட்ட அறிவுறுத்தலுக்கு ஏற்ற வகையிலே அதுவும் 6 குழுக்களாக மாற்றமடையும். எனவே மொத்தமாக அறிவுறுத்தலின்படி 21 குழுக்களை இங்கே நாங்கள் வடிவமைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். மோகனின் 2ஆம் தவணை பரீட்சையின் 8 பாடங்களின் புள்ளிகளின் சராசரி 92 ஆகும். 9 பாடங்களின் புள்ளிகளின் சராசரி 89 எனின் 9வது பாடத்தின் புள்ளி யாது? உங்களுக்கு தெரியும், பாடங்களுடைய சராசரி என்பது எத்தனை பாடங்கள் இருக்கின்றனோ அவற்றினுடைய கூட்டுத்தொகையினை பாடங்களுடைய எண்ணிக்கையாலே வகுத்துக் கொள்வதுதான் சராசரி. எத்தனை பாடங்கள் இருக்கின்றதோ அதனுடைய அனைத்து புள்ளிகளையும் ஒன்று சேர்த்து பாடங்களின் எண்ணிக்கையாலே வகுத்துக் கொள்வது. அவ்வாறு வகுத்து பெறப்பட்டதுதான் இந்த 89 92. அதாவது இந்த 92 8 பாடங்களின் புள்ளிகளின் சராசரி. எனவே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், முதலாவதாக 8 பாடங்களினதும் மொத்த பெருமானத்தை பார்ப்பதற்கு, அதாவது 8 பாடங்களினதும் மொத்த புள்ளியை பார்ப்பதற்கு அதனுடைய சராசரியாலே பெருக்கலாம். 8 பாடங்களுடைய சராசரி 92,
அதை நான் 8ஆல் பெருக்கினியனாக இருந்தால் 736 எனக்கு கிடைக்கும். அதாவது அந்த மாணவன் 8 பாடங்களிலும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி தான் 736. அதே நேரம் அவர் 9வது பாடத்தை சேர்க்கின்ற போது, அவருடைய 9வது பாடம் சேர்கின்ற போது அவருடைய சராசரி 89 ஆக இருக்கிறது. எனவே நான் 89ஐ 9ஆலே பெருக்கிக் கொள்ள வேண்டும். 89ஐ 9ஆல் பெருக்குகின்ற போது 801 கிடைக்கப் போகின்றது. தற்போது 9 பாடங்கள் இணைந்து கொண்ட அந்த 9, இதற்கு முன்னர் பார்த்தது 8 பாடங்கள். தற்போது 9வது பாடமும் சேருகின்ற போது அவருடைய மொத்த புள்ளி, அவர் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி 801, எங்களுக்கு மொத்த புள்ளி கிடைக்கின்றது. வினாவானது 9வது பாடத்தின் புள்ளியாது. ஆகவே 801 இருந்து 736 கழித்து விட்டால் போதுமாக இருக்கும். இந்த 9வது பாடத்தினுடைய புள்ளி எங்களுக்கு கிடைக்கும் 65. அடுத்த வினாவை பாருங்கள். இது ஒரு முக்கியமான வினா. அருகே ஒரே அளவான 3 சதுரமுகிகளை கொண்டு ஆக்கப்பட்ட பெரிய கனவுரு தரப்பட்டுள்ளது. சதுரமுகி ஒன்றின் நீளம் 6 சென்டிமீட்டர் எனின் கனவுருவின் விளிம்புகளின் மொத்த நீளம் யாது? இதிலே பாருங்கள், தரப்பட்ட வினாவிலே சொல்லப்பட்ட விடயத்திலே 3 சதுரமுகிகள், ஒரே அளவான 3 சதுரமுகிகள். ஆகவே அனைத்து விளிம்புகளும், சதுரமுகியுடைய அனைத்து விளிம்புகளும் சமமாக இருக்கும். அதே நேரம் ஒரு சதுரமுகியினுடைய விளிம்பொன்றின் நீளம் 6 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கிறது. விளிம்பொன்றின் நீளம் 6 சென்டிமீட்டர். கேட்கப்பட்ட வினா கனவுருவின் விளிம்புகளின் மொத்த நீளம். இதிலே இருக்கக்கூடிய கனவுருவினுடைய விளிம்புகளை பாருங்கள். இந்த கனவுருவினுடைய விளிம்புகளின் மொத்த நீளங்களை நாங்கள் இந்த சதுரமுகியினுடைய விளிம்புகளை வைத்துத்தான் பார்க்க போகின்றோம். அதாவது இந்த கனவுருவினுடைய நீளத்தை பாருங்கள். ஒரு இந்த கனவுருவினுடைய நீளமானது 3 சதுரமுகிகளின் விளிம்புகளுக்கு சமமாக இருக்கு. நீளம், நான் கூறுவது நீளம். கனவுருவினுடைய நீளம் 3 சதுரமுகிகளுடைய விளிம்புகளுக்கு சமமாக இருக்கிறது. ஆகவே இந்த சதுரமுகிகளுடைய விளிம்புகளை வைத்துக் கொண்டு நாங்கள் மொத்தமாக எண்ணி பார்ப்போம். இதிலே எத்தனை விளிம்புகள் அமைகின்றன என்று பார்ப்போம். இதிலே பாருங்கள், முன்பக்கமாக மொத்தமாக 8 விளிம்புகள் அமைகின்றது ஒரே அளவாக. அதாவது சதுரமுகியினுடைய அளவிலே மொத்தமாக முன்பக்க தோற்றத்திலே, இந்த கனவுருவின் முன்பக்க தோற்றத்திலே 8 விளிம்புகள் அமைகின்றது ஒரே அளவாக. சதுரமுகியினுடைய அந்த அளவிலே 8 விளிம்புகள் இங்கே இருக்கின்றது. 8 பகுதிகள் இருக்கின்றது. அந்த 8 பகுதிகளும் எதிரான மற்ற பக்கத்திலும் அதே அளவாகவே காணப்படும். ஆகவே 16. அத்தோடு இந்த பக்கத்தோட்டத்திலே 2 விளிம்புகள் மேலும் கீழுமாக இருக்கும். பக்கத்தோட்டத்தை பார்த்தீர்கள் சொன்னா தெரியும், 2 விளிம்புகள் மேலும் கீழுமாக இருக்கும். ஒரு பக்கத்திலே 2, மற்ற பக்கத்திலே எதிராக 2. ஆகவே 4. மொத்தமாக 20 விளிம்புகள் இங்கே அந்த சதுரமுகியினுடைய அளவை கொண்டு, அதாவது 6 சென்டிமீட்டர் அளவிலே 20 விளிம்புகள் ஒன்று சேர்கின்ற போதுதான் முழுமையாக இந்த கனவுருவினுடைய விளிம்புகளின் நீளம் சமமாகின்றது. எனவே 20ஐ 6ஆல் பெருக்கிவிட்டால் போதும் எங்களுக்கு இந்த கனவுருவின் விளிம்புகளின் மொத்த நீளம் பார்ப்பதற்கு. ஆகவே இந்த வினா இந்த திண்மங்கள் சார்ந்து வினாபத்திரம் 1 இடம்பெறக்கூடிய ஒரு வினா. நன்றாக விளங்கிக் கொள்ளும். அடுத்த வினா பாருங்கள். 115க்கும் 165க்கும் இடையிலான எண்களில் 5 மடங்குகளை எழுதும் போது இலக்கம் 5 எழுதப்படுகின்ற தடவைகள். 115லிருந்து 115க்கும் 165க்கும் இடையிலான என்கின்ற போது நாங்கள் 120லிருந்து தான் அந்த 5 மடங்கை பார்க்க வேண்டியதாக இருக்கும். 120, 125, 130, 135, 140, 45, 150, 155, 160 இத்தனை எண்களை தான் நாங்கள் எடுக்க முடியும். என்று சொன்னால் 115ம் 165ம் இங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் 115க்கும் 165க்கும் இடையிலான எண்கள் தான், இடையிலான 5 மடங்குகள். அதே நேரம் 0த்தில் முடிவடைகின்ற எண்களிலே 150 தான் அந்த 5 காணப்படும், ஏனைய எண்களிலே காணப்படாது. ஆகவே
5 எழுதப்படுகின்ற தடவைகளை பாருங்கள். 125, 135, 145, 150, 155. இதுல 155 2 5 எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே மொத்தமாக 6 தடவைகள் அங்கே 5 எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்த வினா பாருங்கள். இது ஒரு கடந்த கால வினா. இதில் சற்று சிறிய மாற்றத்தை செய்திருக்கிறேன். 2007 ஆண்டில் 365 நாட்களும் 2008 ஆண்டிலே 366 நாட்களும் உள்ளன. 2007 ஆண்டில் ஜனவரி 1 திங்கட்கிழமை ஆகும். 2008 ஆண்டில் ஜனவரி 1 செவ்வாய்க்கிழமையாகும். இதற்கேற்ப 2009 டிசம்பர் 31 என்ன கிழமை? இது சாதாரணமாக நாங்கள் ஒரு ஆண்டு மாதம் தேதி தந்து நேரடியாக கேட்கலாம். சற்று வினாவை பெரிதாக மாற்றுவதற்காக இந்த நாட்களுடைய எண்ணிக்கை தந்திருந்தார்கள். அதே நேரம் நாட்களுடைய எண்ணிக்கை தரப்படுகின்ற போது நீங்கள் இலகுவாக அந்த ஆண்டு இந்த என்ன வகையான ஆண்டு என்பதை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே 2007 ஆண்டு ஒரு சாதாரண வருடம், 2008 ஒரு லீப் வருடம். கேட்கப்பட்ட வினா 2009 டிசம்பர் 31. இதிலே பாருங்கள் 2007 திங்கட்கிழமையில் ஆரம்பித்திருக்கின்றது, 2008 செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பித்திருக்கிறது. இந்த 2008 ஒரு லீப் வருடமாக இருக்கின்ற காரணத்தினாலே 2009 ஆரம்பிக்கின்ற நாள் புதன்கிழமையாக அமையாது, வியாழக்கிழமையாக அமையும். புதன்கிழமையாக அமையாது, வியாழனாக அமையும். அதாவது ஒவ்வொரு ஆண்டினுடைய முதலாவது நாளும் நீங்கள் இடையிலே லீப் வருடம் அமையாது விட்டால் ஒழுங்காக மாற்றமடைந்து கொண்டு வரும். அதாவது 2006 முதலாம் மாதம் 1 ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். 2007 திங்கட்கிழமையாக இருக்கும். 2008 செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அந்த ஒழுங்கே வந்து கொண்டிருக்கும். தற்போது 2008 செவ்வாயாக இருக்கின்ற போது 2008 ஒரு லீப் வருடம். லீப் வருடத்தை கடந்து வருகின்ற போது ஒரு நாள் மேலதிகமாக வரும். அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். இது சாதாரண வருடம் ஆரம்ப நாளும் முடிவடைகின்ற நாளும் ஒரே நாளாக இருக்கும். உதாரணமாக இந்த வினாவை பார்த்தால் 2007 ஜனவரி 1 திங்கட்கிழமை என்று சொன்னால் ஜனவரி 2007 டிசம்பர் 31 திங்கள் தான். ஆகவே திங்களில் ஆரம்பித்து திங்களிலே முடிவடைந்தால் அடுத்த வருடம் செவ்வாயில் ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. 2008 ஜனவரி 1 செவ்வாய். இது ஒரு லீப் வருடம். இது லீப் வருடமாக இருக்கின்ற போது ஆரம்பிக்கின்ற நாளும் முடிவடைகின்ற நாளும் அடுத்தடுத்த நாளாக அமைய வேண்டும். 2008 செவ்வாயில் ஆரம்பித்தால் இந்த ஆண்டு முடிவடைகின்ற தினம் புதன்கிழமையாக இருக்கும். ஆகவே 2009 ஆரம்பிக்கின்ற முதல் நாள் வியாழக்கிழமையாக இருக்கும். இது சாதாரண வருடம். எனவே வியாழக்கிழமையில் ஆரம்பித்தால் வியாழக்கிழமையிலே தான் அந்த ஆண்டு முடிவடையும். எனவே இந்த வினாவுக்கான விடை வியாழக்கிழமை. அடுத்த வினாவை பாருங்கள். ஒரு நகரத்தை 2 கட்டங்களில் அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. முதல் கட்டத்திற்கு 10 மாதங்களும் 2ஆம் கட்டத்திற்கு 15 மாதங்களும் எடுக்கின்றன. நகரத்தின் அபிவிருத்தி பணி 2025 ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது எனின் எந்த ஆண்டில் நகரம் அபிவிருத்தி செய்து முடிக்கப்படும்? இது இலகுவான வினாவாக இருந்தாலும் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய சில நுணுக்கங்கள் இருக்கின்றது. அதனால் தான் இந்த வினாவை வழங்கியிருந்தேன். இதில் பாருங்கள் 2 கட்டங்களாக இந்த அபிவிருத்தி செய்யப்படுகின்ற முதலாம் கட்டம் 10 மாதங்கள், 2ஆம் கட்டம் 15 மாதம். மொத்தமாக இந்த அபிவிருத்தி செய்வதற்கான காலப்பகுதி 25 மாதங்கள். 10 மாதம் மற்றும் 15 மாதங்கள் சேர்க்கின்ற போது 25 மாதங்கள். இந்த அபிவிருத்தி பணி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2025 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே ஜனவரி ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் 2025 முழுமையாக 12 மாதங்களும் அங்கே அபிவிருத்தி செய்யப்படும். அந்த 12 மாதங்களும் அதற்குள்ளே உள்ளடங்கும். அதே போல 2026 12 மாதங்களும் அங்கே உள்ளடங்கும். ஆனால் 2025 2026 சேர்த்தால் மொத்தமாக எங்களுக்கு கிடைப்பது 24 மாதங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கும். என்னென்னு சொன்னால் 2025 26 12 மாதங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். ஏன் எடுக்கிறோம் சொன்னால் 2025 ஜனவரி மாதமே இந்த வேலை ஆரம்பமாகி இருக்கிறது.
2025 ஜனவரியிலே வேலை ஆரம்பமாகி இருக்கின்றது. ஆகவே முழுமையாக நாங்கள் இந்த 2 வருடங்களையும் எடுத்தால் 24 மாதங்கள். ஆனால் எங்களுக்கு இந்த அபிவிருத்தி பணி 25 மாதங்கள் எடுக்கின்றது. ஆகவே மேலதிகமாக அடுத்த 1 மாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 1 மாதம் எங்கே வரும் என்று சொன்னால் 2027 ஆண்டு 2027 ஜனவரி மாதமாக இருக்கும். எனவே 2025 ஜனவரியிலே ஆரம்பித்த இந்த பணி 2027 ஜனவரி மாதம்தான் நிறைவு பெறும். ஆகவே இந்த வினாவிற்கான விடை 2027 2027. இங்கே ஆண்டுதான் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 2027. அடுத்த வினாவை பாருங்கள். அருகிலுள்ள உருக்கள் தொடர்பான தள வடிவங்கள் பற்றிய சரியான கூற்று. இதிலே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தள வடிவத்தை பாருங்கள். இதிலே இருக்கக்கூடிய தள வடிவங்கள் தொடர்பாகத்தான் நீங்கள் கூற்றினை தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது கூற்று, செவ்வகம், முக்கோணி, வட்டம் என்பன சம எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. வட்டங்களினதும் செவ்வகங்களினதும் எண்ணிக்கை ஒன்றுக்கொன்று சமனாகும். செவ்வகங்களின் எண்ணிக்கையை விட முக்கோணிகள் கூடுதலாக இருக்கிறது. முதலாவது இதில் இருக்கக்கூடிய தள வடிவங்களை பாருங்கள். இதிலே வட்டம் 2 வட்டங்கள் தான் இருக்கின்றது. இதிலே வட்டம் இந்த முக வடிவத்திற்கு வழங்கப்பட்டிருப்பது வட்டம் அல்ல, அது பூர்ணப்படுத்தப்படவில்லை. அது பூர்ணப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் கண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வடிவம் நீள்வட்டம், அதனை நாங்கள் வட்டங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல செவ்வகம் 2 இருக்கின்றது. இந்த வாய்ப்பகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதும் அதே போல இந்த தலையினுடைய கீழ்ப்பகுதியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 2 பகுதிகள். முக்கோணி இந்த மூக்கு பகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கோணி தான். ஆகவே இங்கே வட்டம் 2, செவ்வகம் 2, முக்கோணி 1. தற்போது கூட்டை பாருங்கள். செவ்வகம், முக்கோணி, வட்டம் என்பன சம எண்ணிக்கையில் காணப்படும். இது தவறான கூற்று. இரண்டாவது, வட்டங்களினதும் செவ்வகங்களினதும் எண்ணிக்கை ஒன்றுக்கொன்று சமம். வட்டமும் செவ்வகமும் சமமாகவே இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் 2 வட்டங்கள் இருக்கின்றன, 2 செவ்வகங்கள் இருக்கின்றன. ஆகவே அவற்றினுடைய எண்ணிக்கை சமமாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த வினாவிற்கு விடை 2வது விடை. இந்த வினா நீங்கள் கடந்த கால வினா பத்திரங்களில் இந்த தள வடிவங்கள் தொடர்பான வினாக்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியிலே தொடர்ச்சியாக வந்திருக்கு. நீங்கள் அவதானித்து பார்க்கலாம், தொடர்ச்சியாக வந்திருக்கு. காரணம், இந்த வடிவம், இந்த தள வடிவங்களை இனம் காணுகின்ற வினா வடிவங்கள், இந்த விளக்கங்கள் தரம் 3 கணித பாடத்து திட்டத்திலே அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான அடிப்படை ஆரம்பம் கூடுதலான விளக்கம் தரம் 3 ஆசிரியர் வழிகாட்டியிலும் கணித பாட புத்தகத்திலும் இருக்கின்றது. நீங்கள் தரம் 3 கற்கின்ற போது இந்த தள வடிவங்களை எண்ணுவது, இனம் காண்பது தொடர்பாக கற்றிருப்பீர்கள். ஆகவே இது முக்கியமான பகுதி. கணித பாட எண்ணக்கருக்குள் இருந்தாலும் வினாப்பத்திரம் 1 இடம்பெறுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்த வினாவை பாருங்கள். கீழே தரப்பட்டுள்ள உருவில் உள்ள திண்மத்தில் இருக்கும் மேற்பரப்புகளின் எண்ணிக்கை. இதிலே நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வினாத்தாள்களிலும் கிட்டத்தட்ட 3-4 தடவை இந்த மேற்பரப்புகள் தொடர்பாக வினாக்களை வழங்கி இருக்கின்றேன். இவ்வாறு வழங்கப்படுகின்ற போது அவற்றினுடைய முன்பக்கத்திலே இருக்கக்கூடிய விளிம்புகள், இதிலே முன்பக்க விளிம்புகளை நான் எண்ணிக்கொள்கின்றேன். பாருங்கள், இதிலே அடையாளப்படுத்துகின்ற பகுதிகளை பாருங்கள். மொத்தமாக முன்பக்கத்திலே 12 விளிம்புகள் இருக்கின்றது. மொத்தமாக 12 விளிம்புகள். அதனோடு நீங்கள் 2 சேர்க்க வேண்டும். அதற்கான விளக்கமும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு விளிம்புகளையும் எண்ணுகின்ற போது அந்த விளிம்புகளோடு சேர்ந்த அந்த பக்க தோற்றத்தை தான் கணக்கெடுக்கின்றீர்கள். ஆகவே இறுதியாக முன்பக்கத்தினையும் அதற்கு எதிரான மற்ற பக்கத்தினையும் நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் 2 கூட்ட வேண்டும். முன்பக்க விளிம்பு இங்கே 12, அதனோடு 2 சேர்க்க வேண்டும். இதுவும் ஒரு கடந்த கால வினா வடிவம். அடுத்ததாக பாருங்களா, நேற்றைய வினா பத்திரத்திலே ஒரு வினா வழங்கியிருந்தேன். இது இன்றைய வினா பத்திரத்திலே நான் வழங்கி இருக்கக்கூடிய வினா 2021 வினா பத்திரத்திலே இறுதி வினாத்தாளிலே இடம்பெற்ற ஒரு வினா. நேற்று நான் வழங்கியதற்கும் இன்று நான் வழங்கியதற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் தான் இருக்கிறது. பாருங்கள், இதிலே நேற்று பார்த்தது போலவே 240 5ஆல் வகுக்கின்ற போது 48, 48 4ஆல் வகுத்தால் 12,
12ஐ 3ஆல் வகுத்தால் 4, 4ஐ 2ஆல் வகுத்தால் 2, மீண்டும் 2ஐ 1ஆல் வகுத்தால் எங்களுக்கு விடை கிடைப்பது 1 அல்ல 2. இந்த வினா இந்த இந்த வருடத்திலே கூடுதலான மாணவர்கள் தவறாக விடையை தெரிவு செய்த வினாக்களில் இதுவும் ஒன்று. காரணம், இதிலே பாருங்கள், 240, 48, 12, 4, 2 அடுத்ததாக மாணவர்கள் 1, 2 விதத்தில் தான் யோசிப்பார்கள். ஆனால் இங்கே வர வேண்டிய விடை மீண்டும் 2 தான். ஏனென்று சொன்னால் 2ஐ 1ஆல் வகுத்தால் 2 தான் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அல்லது நீங்கள் பின்னுக்கிருந்து முன்னோக்கி பார்க்கலாம். முதலாவது கட்டத்திலே 2 இருந்தால் 2ஐ 1ஆல் பெருக்கினால் 2 தான். பின்னர் 2ஐ 2ஆல் பெருக்கினால் 4, 4ஐ 3ஆல் பெருக்கினால் 12, 12ஐ 4ஆல் பெருக்கினால் 48, 48ஐ 5ஆல் பெருக்கினால் 240. ஆகவே வகுத்தும் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு இலகுவாக இருந்தால் பெருக்கியும் பார்க்கலாம். விடைகளை போட்டு நீங்கள் பெருக்கியும் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்த வினாவை பாருங்கள். இந்த விரித்த வடிவங்கள் தொடர்பாக மூடியொட்டுதல் சார்ந்த ஒரு வினா. இது ஒரு கடந்த கால வினா. கீழே தரப்பட்ட உருவை மடித்து ஒரு பெட்டியை செய்யும் போது அது தோன்றும் விதம். இந்த அமைப்பை பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். இந்த மூடியொட்டுகின்ற வினா வடிவங்களிலே உருக்கள் வழங்கப்படுகின்ற உருக்களுடைய அமைப்புகளை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய வடிவங்கள் எங்களுக்கு வினாக்களாக வரும். இதிலே தரப்பட்ட விரித்த வடிவத்திலே இந்த முக்கோணி மற்றும் இந்த வட்டங்கள், 2 புள்ளி வட்டங்களும் அமைந்திருக்கிற இந்த ஒழுங்கை பாருங்கள். இந்த ஒழுங்கை அவதானிக்கின்ற போது முதலாவது விடை அமைய முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த முக்கோணியினுடைய கீழ்ப்பக்க விளிம்பு, அதாவது கீழ்ப்பக்க விளிம்பு இந்த வட்டங்களுடைய புள்ளியை நோக்கியதாக காணப்படுகின்றது. முதலாவது வடிவத்தை பாருங்கள். முதலாவது வடிவத்திலே அந்த கீழ்ப்பக்க விளிம்புக்கு நேராக 2 வட்டங்களும் அமைகின்றது. ஆனால் தரப்பட்ட விரித்த வடிவத்திலே அந்த ஒழுங்கமைப்பிலே அங்கே இல்லை. ஆகவே முதலாவது வடிவம் உங்களுக்கு பொருந்தாத வடிவமாக இருக்கு. அதே நேரம் 2வது வடிவத்துக்கும் 3வது வடிவத்துக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் தான் இருக்கிறது. எவ்வாறுன்னு சொன்னால், மூடி ஒட்டுகின்ற போது முக்கோணிக்கு பக்கமாக, முக்கோணியினுடைய வலது பக்கமாகவே 2 புள்ளிகளும் அமைய வேண்டும். ஆனால் 2வது படத்திலே எதிரான பக்கமாக இருக்கிறது. இதனுடைய மூடி ஒட்டுகின்ற வடிவத்திலே நாங்கள் அந்த ஒழுங்குமுறையிலே பார்க்க முடியாது. அவ்வாறு பார்த்தால், இந்த 2வது வடிவத்திலே இருப்பது போன்று நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய முக்கோணிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த வடிவம் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த ஒழுங்கிலே அமைய முடியாது. ஆகவே இந்த வினாவுக்கு மிகச்சரியான விடை, சரியாக மூடியொட்டுகின்ற போது பெறக்கூடிய சரியான வடிவம் 3வது வடிவம். அடுத்ததாக தவறான சொற்றொடை தெரிவு செய்க. இதுவும் ஒரு வினாபத்திரம் ஒன்றிலே இருக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய ஒரு வினா வடிவம். இதிலே பாருங்க, குறுங்கோள் புளுட்டோ, நீலக்கோள் பூமி, செந்நிறக்கோள் சனி. இதிலே ஏனைய 2 கூட்டுகளும் சரி, அதாவது சொற்றொடிகளும் சரி. குறுங்கோள் என்று அழைக்கப்படுவது புளுட்டோ, நீலக்கோள் என்று அழைக்கப்படுவது பூமி, செந்நிறக்கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். ஆகவே இது ஒரு தவறான சொற்றொடி. அதே நேரம் இதிலே இந்த விடைத்தாளுடன் நான் உங்களுக்கு இந்த கோள்கள் பற்றி தரம் 4 ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்படக்கூடிய விடயங்களையும் இணைத்திருக்கிட்டு நான் உங்களுக்கு விடைத்தாள் அனுப்புகின்ற போது நீங்க அதனை பார்த்துக் கொள்ளலாம். முழுமையாக இந்த கோள்கள் தொடர்பாக வழங்கப்படக்கூடிய விடயங்களை இணைத்திருக்கிட்டு அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயங்கள், அதில் ஒவ்வொரு கோள்களை பற்றியும் பிரதானமாக சில விடயங்கள் வழங்கி இருப்பார்கள். உதாரணமாக பார்த்தால் இதிலே வெள்ளியை பாருங்கள், அதிலே ஒரு கூட்டு வழங்கப்பட்டிருக்கிறது, ஈவினிங் ஸ்டார் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆகவே இது உங்களுக்கு சுற்றாடல் பகுதியிலே உதவும் இந்த கோள்கள் தொடர்பான விடயங்கள். உதாரணமாக ஈவினிங் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற கோள் எதுன்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு தெரிய வேண்டும் வெள்ளி என்று. அதே போல வியாழன் மிகப்பெரிய கோளாக இருக்கும். இவ்வாறாக ஒவ்வொரு விடயங்களும், உதாரணமாக இதிலே பாருங்கள், சனி கோள், சனியை பாருங்கள், மிகவும் அழகான கோள் என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கான ஒரு மிக விசேடமான ஒரு இயல்பு, மிகவும் அழகான கோள் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக ஒவ்வொரு விடயங்களும் பார்த்துக் கொள்ளுங்கள். விடைத்தாள் அனுப்புகின்ற போது அதனை கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே வகுப்பிலே கற்றிருப்பீர்கள் தரம் 4. 14வது வினாவை பாருங்கள். 5 நாட்களும் பாடசாலை நடைபெற்ற வாரம் ஒன்றில்
அகரா தொடர்ச்சியாக 4 நாட்கள் பாடசாலைக்கு சென்றால், ஆரா தொடர்ச்சியாக 3 நாட்களும் பாடசாலைக்கு சென்றால், இருவரும் நிச்சயமாக பாடசாலை சென்ற நாளாக இருக்கக்கூடியது. இது ஒரு கடந்த கால வினா வடிவத்திலே ஒரு இலகுவாக இருந்த ஒரு வினாவை சற்று பெரிதாக்கி இருக்கிறேன். இந்த நாட்கள் கிழமைகளோடு தொடர்புடைய ஒரு வினா வடிவம். இதிலே பாருங்கள், 5 நாட்களும் பாடசாலை நடைபெற்ற வாரத்திலே தொடர்ச்சியாக 4 நாட்கள் பாடசாலைக்கு போயிருக்கின்றார் என்றால் 2 வழிமுறையில் தான் போகலாம். எவ்வாறு சொன்னால், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்று போயிருக்கலாம், அல்லது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. இந்த 2 வழிமுறைகளில் தான் இந்த 5 நாட்கள் பாடசாலை நடைபெற்ற வாரத்திலே போக முடியும். அதே போல 3 நாட்கள் தொடர்ச்சியாக போகக்கூடிய நபர் எவ்வாறு போயிருப்பார் சொன்னால், திங்கள் செவ்வாய் புதன், அல்லது அவர் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்திருந்தால் செவ்வாய் புதன் வியாழன், அல்லது அவர் பாடசாலைக்கு போனது புதன்கிழமை ஆரம்பித்திருந்தால் புதன் வியாழன் வெள்ளி. இவ்வாறாக அவர் 3 நாட்களும் போயிருப்பார். இதிலே பார்த்தீர்கள் சொன்னால், இருவரும் நிச்சயமாக பாடசாலை சென்ற நாளாக இருக்கக்கூடியது. இதிலே இந்த நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த 2 நபர்களும் சென்றிருக்கக்கூடிய நாள் ஒழுங்கை பார்த்தீர்கள்னு சொன்னால், அனைத்து ஒழுங்கிலும் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு விடை, ஒரே ஒரு நாள் புதன்கிழமை தான். இதில் நான் சிவப்பு நிற அடையாளப்படுத்தி காட்டியிருந்த இந்த ஒழுங்குமுறை பாருங்கள், அனைத்திலுமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. 4 தடவை தொடர்ச்சியாக 4 தடவை செல்லக்கூடிய நபருடைய அந்த ஒழுங்குமுறையிலும் இருக்கிறது. தொடர்ச்சியாக 3 தடவைகள் செல்லக்கூடிய நபரிலும் இருக்கின்றது. இதிலே கடந்த கால வினா பத்திரிகையில் இடம்பெறக்கூடிய வினா என்னவென்று சொன்னால், ஒரு நபர் 5 நாட்களும் பாடசாலை நடைபெறுகின்ற வாரத்திலே பாடசாலைக்கு செல்லுகின்றார். தொடர்ச்சியாக 3 நாட்கள் செல்லுகின்றார். அவ்வாறாக இருந்தால் அவர் நிச்சயமாக பாடசாலை சென்றிருக்கக்கூடிய நாள். இதுதான் கடந்த கால வினா. நான் அதிலே மேலதிகமாக இன்னும் ஒரு நபரை சேர்த்து 4 தடவைகள் 4 நாட்கள் தொடர்ச்சியாக செல்கின்றார் என்கின்ற ஒரு மேலதிகமான கூற்றை நினைத்திருக்கின்றேன். 15வது வினாயை பாருங்கள். இதுவும் ஒரு கடந்த கால வினா. வியாபாரி ஒருவர் 3 பென்சில்களை 50 ரூபாவிற்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாவுக்கு விற்றார். அவர் நாளொன்றில் பென்சில்களை விற்றதனால் 500 ரூபாய் இலாபம் பெற்றிருந்தால் அன்று அவர் விற்ற பென்சில்களின் எண்ணிக்கை யார்? இதிலே இந்த வினா நீங்கள் ஒரு ஆரம்ப பிரிவு மாணவர்கள். ஆகவே இந்த வினாவை செய்வதற்கான வேறுபட்ட வழிமுறைகள் இருக்கின்றது. கணிதத்திலே பல வழிமுறைகள் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் என்ற காரணத்தினாலே நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவுபடுத்துகின்றேன். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இதிலே 3 பென்சில்களை 50 ரூபாவிற்கு அவர் வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு விற்கின்றார். எங்களுக்கு 3 பென்சில்கள் 50 ரூபாய்க்கு வாங்குகின்ற போது தனியாக ஒரு பென்சிலுடைய விலையை நாங்கள் பார்க்க போனால் அங்கே ரூபாய் சதம் என்கின்ற விதத்திலே அங்கே விடை கிடைக்கும். அவற்றை தாண்டி நாங்கள் இலகுவாக இந்த வினாவிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லாபம் தொடர்பான விடயத்தை எவ்வாறு தொடர்புபடுத்தலாம் பார்க்கலாம் சொன்னால், இவ்வாறு நீங்கள் எங்கேயாவது வினா செய்திருந்தால் அல்லது இவ்வாறான வினா நீங்கள் செய்ய நேர்ந்தால், இந்த வாங்கிய பொருட்களுடைய எண்ணிக்கையும் விற்ற பொருட்களுடைய எண்ணிக்கையும் சமப்படுத்த வேண்டும். நான் இது ஆரம்பத்திலே ஒரு வினாத்தாளிலே உங்களுக்கு வழங்கியிருப்பேன் இந்த விடயம் தொடர்பாக. பொருட்களை சமப்படுத்துதல். இதிலே பாருங்கள், 3 பென்சில்கள் 50 ரூபாய், 2 பென்சில்கள் 50 ரூபாய். 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு விற்கின்றார். ஆகவே 6 பென்சில்கள் அவர் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அதே 6 பென்சில்களை 150 ரூபாய்க்கு விற்றிருப்பார். ஏனென்று சொன்னால், இதிலே பாருங்கள், நான் சமப்படுத்துகின்றேன். வாங்கிய பொருட்களுடைய எண்ணிக்கையும் விற்ற பொருட்களுடைய எண்ணிக்கையும் சமப்படுத்துகின்ற போது எவ்வளவு லாபம் கிடைத்திருக்கும் என்று இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதிலே 3 பென்சில்கள் 6 பென்சில், அதாவது 2 மடங்காக்கி இருக்கின்றேன். 2 பென்சில்கள் அதனுடைய 3 மடங்காக்கி இருக்கின்றேன். 6 பென்சில்கள். எனவே விலையினையும் 3 மடங்காக்க வேண்டும். 150. எனவே 6 பென்சில்களை 100 ரூபாய்க்கு வாங்கினால் அதே 6 பென்சில்களை 150 ரூபாய்க்கு விற்றிருப்பார். எனவே 6 பென்சில்களிலே அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய லாபம் 50 ரூபாய். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 6 பென்சில்களை விற்பதன் மூலம் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய லாபம் 50 ரூபாய். வினாவிலே தந்திருக்கக்கூடிய விடயம், அவர் மொத்தமாக ஒரு நாளிலே பென்சில்களை விற்றதன் மூலம் 500 ரூபாய் லாபம் பெற்றிருந்தார்.
இங்கே பாருங்கள் 6 பென்சில்களை விற்பதன் மூலம் 50 ரூபாய் லாபம் பெற்றிருக்கின்றார். மொத்தமாக ஒரு நாளிலே 500 ரூபாய் லாபம் பெற்றிருக்கின்றார். இந்த 50 10 மடங்கு தான் அந்த 500. 6 பென்சில்கள் 6 பென்சில்களில் 50 ரூபாய் லாபம் என்று சொன்னால் இது இந்த 50 10 மடங்கு என்று சொன்னால் 500 ரூபாய். ஆகவே 6 10 மடங்கை பார்க்க வேண்டும். பாருங்கள் 500க்குள் 10 தடவைகள் 50 இருக்கின்றன. ஆகவே 6 நீங்கள் 10ஆலே பெருக்கி விட்டாலே அவர் அன்றைய நாளில் விட்ட பென்சில்களுடைய எண்ணிக்கை கிடைக்கும். எனவே இந்த வினாவிற்கான செய்முறை நாம் கணித ரீதியாக இலகுவாக செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும். எனவேதான் நான் இந்த சமப்படுத்துதல் தொடர்பாக இங்கே தெளிவுபடுத்தி இந்த வினாவை செய்திருக்கின்றேன். இது நீங்கள் எந்த வினாவுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களாலே இவ்வாறான ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடிய வினாவிலே விடியை காண முடியாது விட்டால் பொருட்களையும் விட்டு அதை வாங்கிய பொருள் விட்ட பொருள் இரண்டினையுமே நீங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தி சமப்படுத்தி பார்க்கின்ற போது இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா இதில் நான் வினா பத்திரத்திலே எந்த ஒரு வெண்பெறி தொடர்பாக எந்த ஒரு வினாவும் வழங்கவில்லை. எனவேதான் இந்த வினா பத்திரத்திலே ஒரு வினாவை வழங்கி இருக்கின்றேன். பாரங்களிலே கீழே தரப்பட்ட உருவானது பூக்கள் 5 இதழ் பூக்கள் 4 இதழ் பூக்கள் நாகமலர் ஓக்கிட் என்பவற்றை குறிக்கின்றது. இத்தரவுகளை சரியாக காட்டும் உருவை தெரிவு செய்க. இதற்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு பகுதிகள் அதற்குள்ளே உள்ளடங்கக்கூடிய பூக்கள் தொடர்பாக தெரிய வேண்டும். பாரங்களிலே 5 இதழ் பூக்கள் 4 இதழ் பூக்கள் நாகமலர் ஓக்கிட் இது 2 பூக்களும் 2 தொகுதிகள் தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவை அதற்கு உள்ளடங்குமா என்று பார்க்க வேண்டும். இதிலே நாகமலர் நீங்கள் சுற்றாடலே படித்திருப்பீர்கள். இலங்கையினுடைய தேசிய மரத்தின் பூ நாகமலர். அது 4 இதழ் கொண்ட பூ. அதே நேரம் அங்கே வினாவிலே வழங்கப்பட்டிருக்கின்றது 4 இதழ் கொண்ட பூக்கள் ஒரு தொகுதி 5 இதழ் கொண்ட பூக்கள் ஒரு தொகுதி. அடுத்ததாக ஓக்கிட் பூ உங்களுக்கு தெரியும் 6 இதழ் கொண்ட பூ 6 இதழ் கொண்ட பூ. எனவே 5 இதழ் பூக்கள் ஒரு தொகுதி 4 இதழ் பூக்கள் ஒரு தொகுதியாக இருக்கின்ற போது 4 இதழ் கொண்ட பூக்களுக்குள் உள்ளடங்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் நாகமலர். ஓக்கிட் வெளியிலே இருக்கும். அதாவது 2 தொகுதிகளுக்குள்ளும் உள்ளடங்காமல் தனியாக இருக்கும். எனவே இந்த தரவுகளை சரியாக காட்டக்கூடிய தொகுதி 3வது விடை. அடுத்த வினாவை பாருங்கள். 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 66, 67, 68 ஆகும். அவற்றில் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண் பிள்ளைகள் கூடுதலாக உள்ளனர். அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அந்த வகுப்பிலே இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. இதிலே நான் இது ஏற்கனவே உங்களுக்கு இது தொடர்பாக தெளிவுபடுத்தி இந்த 2 வழிகளிலே அதுக்கு இலகுவான வழி ஒன்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த வித்தியாசம் ஆண் பெண் எண்ணிக்கை வித்தியாசம் இங்கே 3 ஒரு ஒற்றை எண். ஆகவே இந்த வகுப்பினுடைய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையும் ஒற்றை எண்ணாகவே இருக்கும். எனவே இதற்கான விடை 67. இந்த விடயத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இது தொடர்பாக இந்த மடங்கு எண்ணிக்கை தொடர்பாக அதிகமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கு. அடுத்த வினாவை பாருங்கள். ராஜாவிடம் இருந்த பணத்தொகையை விட 25 ரூபாய் கூடுதலாக ஆசாவிடம் இருந்தது. ஆசா 15 ரூபாவை ராஜாவுக்கு கொடுத்தால் ராஜாவிடம் உள்ள பணத்தொகை ஆசாவிடம் உள்ள பணத்தொகையிலும் 5 ரூபாய் கூடியது 10 ரூபாவினால் கூடியது 10 ரூபாவினால் குறைவானது. இதுவும் ஒரு கடந்த கால வினா. பாருங்கள் இந்த கடந்த கால வினா பத்திரங்களே பெரும்பாலும் நான் உங்களுக்கு இதிலே வழங்கிய வினாக்களிலே இந்த பணத்தொகைகள் இந்த மடங்குகள் தொடர்பாக அதிகமாக கடந்த கால வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படுத்தியிருக்கிறேன். இதுவும் கடந்த காலம் இடம்பெற்ற ஒரு வினா. அவ்வாறே அப்படியே வழங்கி இருக்கிறேன். இதில் பாருங்கள் ராஜாவிடம் இருந்த பணத்தொகையை விட 25 ரூபாய் ஆசாவிடம் இருந்தது. ஆகவே நான் ராஜாவுக்கு 10 ரூபாய் என்று வழங்குகின்றேன். ஆசா அதிலிருந்து 25 ரூபாய் கூட வைத்திருக்கின்றார் 35. தற்போது ஆசா 15 ரூபாவை ராஜாவுக்கு கொடுத்தால் 15 ரூபாவை ராஜாவுக்கு கொடுத்தால் ராஜா இப்பொழுது 25 ரூபாய் வைத்திருப்பார். ஆசா 20 ரூபாய் தான் வைத்திருப்பார். இதை நான் அடிக்கடி குறிப்பிட்டேன். ஒரு பெருமானம் அங்கே எங்களுக்கு தெரியாது விட்டால் நீங்களாக ஒரு பெருமானத்தை இட்டு செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறு செய்து பார்க்கின்ற போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் இதிலே வழங்கிய இந்த அறிவுறுத்தலை நான் இதிலே செய்து பார்த்திருக்கின்றேன். செய்து பார்க்கின்ற போது ராஜா தற்போது 25 ரூபாவும் ஆசா தற்போது 20 ரூபாயுமாக
பணத்தை வைத்திருக்கின்றார்கள். தற்போது வினாவை பாருங்கள். ராஜாவிடம் உள்ள பணத்தொகை ஆசாவிடம் உள்ள பணத்தொகையிலும் 5 ரூபாய் கூடியது. இதிலே நாங்களாக பெருமானங்களை இட்டு பார்ப்பதன் நோக்கம் மிகச் சரியாக எங்களால் எந்த ஒரு தவறும் இல்லாமல் விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதற்கான விடை முதலாவது விடை. அடுத்த வினாவை பாருங்கள். இந்த ஊடு காட்டக்கூடிய செவ்வக வடிவ தாள் ஒன்றிலே வரையப்பட்ட படம் மேலே உருவில் தரப்பட்டுள்ளது. அச்செவ்வக வடிவ தாளினை நடுவில் உள்ள புள்ளிக்கோட்டின் வழியை அம்புக்குறி காட்டும் திசைக்கு மடித்த பின்னர் புலப்படும் முறையை தெரிவு செய்க. இந்த ஊடு காட்டுகின்ற தாள், ஊடு காட்டும் தாள்னு சொன்னால் கிட்டத்தட்ட பொலித்தீன் தாள் போன்று மற்ற அல்லது கண்ணாடி தாள், முகம் பார்க்கும் கண்ணாடி அல்ல, ஊடு காட்டுகின்ற கண்ணாடிகள் மற்ற பக்கம் இருக்கக்கூடிய விடயத்தை அவ்வாறே எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும், பொலித்தீன் தாள் போன்று. ஆகவே அவ்வாறாக ஒரு தாளிலே வரையப்பட்ட படம் மடித்து வைக்கப்படுகின்ற போது 2 உருவங்களும் ஒன்றின் மீது ஒன்று அமையக்கூடியதாக இருக்கும். அதே இந்த இதனுடைய அமைப்பை பாருங்கள். அடைப்புக்குறிகள் போன்ற அமைப்பாக இருக்கின்றது. அம்புக்குறி காட்டுகின்ற ஒழுங்குமுறையிலே இங்கே வலப்பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக மடிக்கின்ற போது ஒவ்வொரு அந்த அம்புக்குறி அமைப்புகள் ஒன்றின் மீது ஒன்று சமமாக ஒன்றின் மீது ஒன்று அமைந்து கொள்ளும். ஆகவே சரியான படம், சரியாக அமைந்த அந்த ஒழுங்குமுறை 2வது படமாக இருக்கு. 20வது வினாவை பாருங்கள். இதுவும் ஒரு கடந்த கால வினா. இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாருங்கள், இதுவும் மடங்கு சார்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வினா. ஒரு வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையினதும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையினதும் மொத்தம் அவ்வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். இதற்கேற்ப சரியான கூற்று. ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை கூடியது, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை கூடியது, ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் சமம். தரப்பட்ட கூட்டை பாருங்கள். நான் இதிலே பெருமானத்தை நான் வழங்குகின்றேன். காரணம், இங்கே எனக்கு பெருமானம் தெரியாது, மடங்கு சார்ந்து கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆண் பிள்ளைகளின் வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையினதும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையினும் மொத்தம் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. ஆகவே மொத்த தொகை ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையின் 2 மடங்கு. ஆகவே ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ஒரு 10 ஆண் மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய 2 மடங்கு 20ஆக இருக்கு. அல்லது ஆண் மாணவர்கள் 20 என்று சொன்னால் அதனுடைய 2 மடங்கு 40ஆக இருக்கு. இங்கே ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும் மொத்த தொகையானது ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. எனவே நான் பெருமானம் ஒன்றை வழங்குகின்றேன். ஆண் பிள்ளைகளை 10 மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் மொத்த மாணவர்கள், வகுப்பிலே இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் 20 மாணவர்கள் அங்கே இருப்பார்கள். தற்போது பாருங்கள், மொத்த தொகை 20 என்று சொன்னால் ஆண்கள் 10 என்று சொன்னால் பெண் பிள்ளைகளும் நிச்சயமாக 10 பிள்ளைகள் தான் இருக்க வேண்டும். எனவே சரியான கூற்று ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் சமம். எனவே நான் இந்த இவ்வாறு குறிப்பிடுகின்ற இந்த பெருமானங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய வினாக்களிலே நிச்சயமாக நீங்களாக பெருமானங்களை இட்டு செய்து பார்ப்பதன் மூலம் எந்த ஒரு தவறும் இல்லாமல் விடையை நீங்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். வரிசை ஒன்றில் பாவலனுக்கும் கோகுலனுக்கும் இடையே 9 பிள்ளைகளும் கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே 12 பிள்ளைகளும் நிற்கின்றனர். பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே நிற்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 விடைகள் பொருந்தக்கூடிய விடைகளாக இருக்கும். பொருத்தமற்றதாக இருக்கக்கூடிய விடையைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த வினா ஒரு கடந்த கால வினா, அண்மைய ஒரு வினாத்தாள் பத்திரத்திலே இடம்பெற்ற ஒரு வினா, வரிசை தொடர்பாக மிக வித்தியாசமாக வரிசை தொடர்பாக வந்திருந்த ஒரு வினா. இதை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 வழிமுறைகளில் தெளிவுபடுத்துங்க. அதாவது இந்த வினாவிற்கு 2 விடைகள், இந்த வினாவின்படி அந்த 2 நபர்களுக்கும் இடையே நிற்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கை 2 எண்ணிக்கை அமைய போகின்றது. அந்த 2ஐயும் தெளிவுபடுத்துகின்றேன் பாருங்கள். முதலாவது வடிவத்தை பாருங்கள். வரிசை ஒன்றில் பாவலனுக்கும் கோகுலனுக்கும் இடையே 9 பிள்ளைகள். ஆகவே நான் குறித்துக் கொள்ளுகின்றேன். பாவலன் கோகுலன் இடையே 9 பிள்ளைகள். கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே 12. ஆகவே கோகுலன் ராகுலன் 12.
பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே நிக்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாது. இப்ப தற்போது நான் குறித்த இந்த விடையை பாருங்கள். பாவலன் இங்கிருக்கின்றார், ராகுலன் மற்ற பக்கம் இருக்கின்றார். அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பாருங்கள். 9 மாணவர்கள், 9 கோகுலனோடு சேர்த்தால் 10, மற்ற 12 மாணவர்களையும் சேர்த்தால் மொத்தமாக 22 மாணவர்கள் நிற்கின்றார். இது முதலாவது பெறக்கூடிய அமையக்கூடிய அந்த எண்ணிக்கை. அதாவது பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே நிற்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையிலே 22 விடையாக எங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு விடையும் அமைய போகின்றது, அதையும் பார்ப்போம். இதிலே பாருங்கள், இரண்டாவது வழிமுறையை பாருங்கள். பாவலன், கோகுலன் 2 நபர்களுக்கும் இடையிலே 9 மாணவர்கள். அதே நேரம் கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே 12 நபர்கள் என்று கூற்று வழங்கப்பட்டிருக்கிறது. கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையே 12 மாணவர்கள் என்று சொல்லப்படுது. இதிலே நாங்கள் முதலாவது மேல் வரிசையில் பாருங்கள், கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே 12 மாணவர்களை குறிப்பிட்டிருந்தேன். கோகுலன் ராகுலன் இருக்கக்கூடிய அந்த இட அமைப்பை மாற்றப் போகின்றேன். எவ்வாறு சொன்னால், கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே 12 மாணவர்கள் என்றால், இங்கே கோகுலனுக்கு வலப்பக்கமாகவும் ராகுலன் நிற்கலாம், கோகுலனுக்கு இடப்பக்கமாக, அதாவது உள்ளே பாவலனுக்கும் கோகுலனுக்கும் இடையிலும் ராகுலன் அமையலாம். எவ்வாறு பாவனுக்கு அடுத்ததாக, இடையில இல்ல, பாவனுக்கு அடுத்ததாக, அதாவது மத்திய பக்கம் கோகுலனுக்கு வலது பக்கமாக முதலாவது வரிசையில் நின்றார் ராகுலன். அதே நேரம் கோகுலனுக்கு இடது பக்கமாகவும் நான் ராகுலனை நிறுத்தலாம். காரணம், கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே 12 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த 12 மாணவர்களுக்குள் இந்த பாவலனும் உள்ளடங்குவார். அதே நேரம் ஏனைய 9 மாணவர்களை நாங்கள் உள்ளடக்கலாம். மற்ற பக்கம் அவரை நிறுத்தினால் 12 மாணவர்கள் இருக்கக்கூடியவாறு நாங்கள் மாற்றிவிடலாம். தற்போது பாருங்கள், கோகுலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே 12 மாணவர்கள் இதுகளே நிற்கின்றார்கள். அந்த 12 மாணவர்களுக்குள் பாவலன் மற்றும் அந்த 9 மாணவர்களும் சேர்கின்றார்கள். பாவலனோடு அந்த 9 மாணவர்களும் சேர்ந்தால் உங்களுக்கு 10 மாணவர்கள். இப்போது இந்த 2 மாணவர்கள் மீதமாக இருக்கின்றனர். அந்த 2 மாணவர்கள் எங்கே வருவார்கள் என்று சொன்னால், பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே வருவார்கள். பாவலனுக்கும் ராகுலனுக்கும் இடையிலே வருவார்கள். ஆகவே பாவலனுக்கும் ராவலனுக்கும் இடையிலே நிற்கத்தக்க பிள்ளைகளுடைய எண்ணிக்கை 2 எண்ணிக்கை வருகின்றது. ஒன்று 22 அமையலாம், மற்றது 2 அமையலாம். எனவே அமையாத விடையாக முதலாவது விடை அமையும் 21 எண்ணிக்கை, 21. ஆகவே இந்த படத்தை பார்த்தாலே நான் உங்களுக்கு சொன்னதை விட, குறிப்பிட்டதை விட மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த உருவை நான் வழங்கிக்கூடிய இந்த 2 வடிவங்களையும் பாருங்கள். மேலே முதலாவது வடிவத்தை பாருங்கள், அடுத்ததாக 2வது வடிவம். இந்த பாவலனுக்கும் ராவணனுக்கும் இடையிலே எவ்வாறு இந்த 2 நபர்கள் அமைகின்றார்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை பாருங்கள். இது ஒரு கடந்த கால வினா. இவ்வுருவில் 6 பக்கங்களும் ABCDEF என குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு தாயக்கட்டையின் 3 நிலைகள் உள்ளன. மேற்குறித்த தாயக்கட்டையில் D என குறிப்பிடப்பட்டுள்ள பக்கத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை காட்டும் எழுத்து. இதிலே D என்கின்ற எழுத்து இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை பாருங்கள். அதிலே சியும் அதுக்கு முன்னர் இருக்கக்கூடிய வடிவத்திலே சி 2 இடங்களிலே பொதுவாக இருக்கிறது. நீங்கள் பொதுவாக மற்றதையும் தெரிவு செய்யலாம். அதாவது 3வது வடிவத்தையும் பார்க்கலாம். அங்கே EFB இருக்கிறது, இங்கு இ இருக்கிறது. ஆகவே நான் இதிலே பொதுவாக இருக்கக்கூடிய 2 முகத்தை தெரிவு செய்கின்றேன். சியை நான் தெரிவு செய்கின்றேன். சியை நான் தெரிவு செய்தால் சிக்கு அடுத்ததாக வலஞ்சுழியாக பார்க்கின்ற போது முதலாவது வடிவத்திலே பி இருக்கின்றது, அடுத்ததாக ஏ இருக்கின்றது. அதே போல 2வது வடிவத்திலே டி மற்றும் இ வலஞ்சுழியாக பார்க்கின்ற போது சிக்கு அடுத்ததாக டி, அடுத்ததாக இ. அதே போல முதலாவது வடிவத்திலே சிக்கு அடுத்ததாக பி, அடுத்ததாக ஏ. அதே ஒழுங்குமுறையிலே எதிர்முகங்கள் அமையும். டிக்கு பியும் இக்கு ஏயுமாக அமையும். அதே நேரம் 3வது வடிவம் எஃப்க்கு சி ஆக இருக்கும். இந்த 4 முகங்களும் தெரிந்தால் ஏனைய 2னையும் நாங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். தற்போது வினாவை பாருங்கள். டி என குறிப்பிடப்பட்டுள்ள பக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது பி. தரப்பட்ட ஒழுங்கின்படி பி தான் விடையாக அமையும். அடுத்தது இந்த பாதைகளோடு தொடர்புடைய
ஒரு வினா வடிவம். ஒரு மாணவன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற பாதையின் வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது. வரைபடத்தை அவதானித்து 23, 24 ஆகிய வினாக்களுக்கு விடையை தெரிவு செய்க. அம்மாணவன் பாடசாலைக்கு செல்லும் வரையில் இடப்பக்கம் மற்றும் வலப்பக்கம் திரும்பிய தடவைகள் முறையே. இதிலே பாடசாலைக்கு செல்லும் வரையில் ஆகவே வீட்டிலிருந்து அவருடைய பயணம் ஆரம்பிக்கின்றது. முதலாவதாக மேலிருந்து, அதாவது தெற்கு நோக்கி பயணிக்கின்றார், அதன் பின்னர் கிழக்கு நோக்கி திரும்புகின்றார். எனவே முதலாவது அவர் இடப்பக்கம் திரும்பிக் கொள்ளுகின்றார். முதலாவதாகவே இடப்பக்கம் திரும்பிக் கொள்ளுகின்றார். இதிலே முதலாவது அவருடைய பயணம் எந்த பக்கம் என்பதை நீங்க இனங்கண்டு கொண்டால், அந்த பக்கத்தின் அணிலே அடையாளப்படுத்திக்கக்கூடிய இந்த சிறிய கட்டங்களை பாருங்கள். நீல நிற அடையாளத்தை வழங்கக்கூடிய இந்த செங்கோணங்கள், நீங்க செங்கோணங்கள் தொடர்பாக படித்திருப்பீர்கள். முதலாவது பகுதி, அதாவது முதலாவது பக்கம் இடப்பக்கம் திரும்புகின்றார் சொன்னால் அதிலே அமையக்கூடிய செங்கோணம், முதலாவதாக செங்கோணம் எங்கு அமைகின்றதோ மேல் நோக்கிய பக்கமாக அமைகின்ற செங்கோணங்கள் அனைத்தும் ஒரே பக்கமாக அவர் திரும்பியதாக இருக்கு. உதாரணமாக இந்த மேல் நோக்கி, மேல் நோக்கி நான் குறிப்பிடுவது இந்த அவருடைய பயண பாதையிலே கீழ்ப்பக்கம், அதாவது கீழிருந்து மேலாக இல்லாமல் மேல் நோக்கியதாக மேல் பக்கம் அமையக்கூடிய மேல் பக்கம் அமையக்கூடிய செங்கோணங்கள் அனைத்தும் இடப்பக்கமாக இருக்கும். கீழ்ப்பக்கமாக அமையக்கூடிய செங்கோணங்கள், அதாவது உட்பக்கமாக அமையக்கூடிய செங்கோணங்கள் அனைத்தும் வலப்பக்கமாக இருக்கும். இது நீங்க முதலாவது அவருடைய பயணப்பாதை முதல் பக்கம் எங்கே திரும்புகின்றார் என்பதை சரியாக இனங்கண்டு அதற்கு ஏற்ற வகையிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அல்லது நீங்க இலகுவாக எழுதி பார்க்கலாம். இதை நான் மேலதிகமாக உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். இந்த பெரிய கூடுதலான பாதைகள் வருகின்ற போது குழப்பமாக இருந்தால் முதலாவது பக்கத்தை தாங்கள் தெரிவு செய்தாகும். எந்த பக்கம் முதலாவது எந்த பக்கம் என்பதை தெரிவு செய்தால் இலகுவாக அனைத்தையுமே பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இங்கே பாருங்கள், மேற்பக்கமாக 3 தடவை இடப்பக்கம் திரும்பி இருக்கின்றார். அதாவது 3 செங்கோணங்கள் காணப்படுகின்றன, 3 இடப்பக்கம். உட்பக்கமாகவும் 3 செங்கோணங்கள் எங்களுக்கு தென்படுகின்றது. எனவே அவருடைய இடப்பக்கம் வலப்பக்கம் திரும்பிய தடவைகள் சமமாகவே அவர் திரும்பி இருக்கின்றார். இடப்பக்கம் 3 தடவையும் வலப்பக்கம் 3 தடவைகள். அடுத்த வினாவை பாருங்கள். அவன் பாடசாலையில் இருந்து வீட்டுக்கு செல்லும் போது பயணித்திருக்க முடியாத திசை. இதிலே நீங்கள் முதலாவது வினாவை வீட்டிலிருந்து பாடசாலை வரைக்கும் பயணித்த பாதையை வைத்துக் கொண்டு பார்க்கிறீர்கள். அடுத்த வினாவானது எதிர்மாறாக இருக்கின்றது. பாடசாலையில் இருந்து வீடு. எனவே அதை சரியாக வாசித்து விடையை நீங்கள் எடுக்காவிட்டால் பிழையான விடைதான் கிடைக்கும். ஆகவே நாங்கள் பாடசாலையில் இருந்து அவருடைய பயணத்தை பார்க்க வேண்டும். அவருடைய பயணத்தை பாருங்கள். முதலாவது பாடசாலையில் இருந்து ஆரம்பிக்கின்ற போதே முதலாவதாக வடக்கு நோக்கி பயணிப்பார். அதன் பின்னர் மேற்கு, அதன் பின்னர் தெற்கு, அதன் பின்னர் மேற்கு, அதன் பின்னர் மீண்டும் தெற்கு, மீண்டும் மேற்கு, மீண்டும் வடக்கு. ஆகவே இவர் பாடசாலையில் இருந்து வீடு நோக்கி செல்கின்ற போது பயணித்திருக்க முடியாத திசை கிழக்கு திசையாக இருக்கும். இங்கே எந்த ஒரு திசை தொடர்பாகவும் அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் வழமை போன்று வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்கின்ற ஒழுங்குமுறையிலே இந்த வினாவை செய்திருக்கின்றேன். திசைகளுடைய மாற்றம், அதாவது திசையினுடைய ஒழுங்கமைப்பு மாற்றம் வினாவிலே சில வேளைகளிலே அறிவுறுத்தலூடாக கூற்றுக்களூடாக வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்பட்டால் அதற்கேற்ற வகையிலே திசையை மாற்றி நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த வினாவை பாருங்கள். அருகில் உள்ள கடிகாரம் காட்டும் நேரத்தை தவறாக விவரிக்கும் கூற்றை தெரிவு செய்க. இது உங்களுக்கு கணித பாடம், இந்த காலம் நேரத்தோடு தொடர்புடைய எண்ணக்கருக்களிலே இருக்கின்றது. ஒரு கடிகாரம் காட்டக்கூடிய நேரத்தை நாங்கள் 2 விதமாக எழுதி கொள்ளலாம். இதை நீங்கள் நிறைய பயிற்சிகள் செய்திருப்பீர்கள். உங்களுடைய கணித புத்தகத்திலே இருக்கின்றது 2 வழிமுறையாக நேரத்தை எழுதி கொள்வது. உதாரணமாக இதிலே காட்டக்கூடிய நேரம் 9:25. 9:25. ஆகவே அதை நாங்கள் ஒரு விதமாக சொல்லலாம். 9 மணி கடந்து 25 நிமிடங்கள் ஆகும். இது ஒரு வழிமுறை. ஒரு நேரத்தை நாங்கள் சொல்வதற்கான ஒரு வழிமுறை. 9 மணி கடந்து 25 நிமிடங்கள். அதே நேரம் அடுத்த மணித்தியாலத்தோடு அந்த நேரத்தை நாங்கள் இணைத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்த மணித்தியாலம், உதாரணமாக தற்போது முழுமையான நேரம் 9 மணித்தியாலம் 9. ஆகவே அடுத்த மணித்தியாலம் 10 மணியாக போகிறது. இந்த 10 மணிக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு சொல்லக்கூடிய 2வது வழிமுறை. 10 மணிக்கு இன்னும் 35 நிமிடங்கள். ஆகவே அதை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடலாம் சொன்னால் 10 மணிக்கு 35 நிமிடங்கள். 10 மணிக்கு 35 நிமிடங்கள்.
10 மணிக்கு 35 நிமிடங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நேரம், கடிகாரம் காட்டுகின்ற நேரம் 9:25. ஆகவே இங்கே தவறான தவறான கூற்று. 10 மணிக்கு 25 நிமிடங்கள் என்பது தவறான கூற்று. 10 மணிக்கு 25 நிமிடங்கள் என்று இருந்தால் இங்கே கடிகாரம் காட்டக்கூடிய நேரம் 9:35 இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏன்னு சொன்னால் சில வினாக்களிலே உங்களுக்கு வினா அதாவது காலம், இந்த கடிகாரம் நேரங்களோடு குறிப்பிடுகின்ற போது ஆரம்ப நேரம், முடிவடைகின்ற நேரத்தை நேரடியாக குறிப்பிடாமல் இவ்வாறு கூற்றுகளின் ஊடாகவும் வரலாம். கூற்றுக்களின் ஊடாகவும் உங்களுக்கு நேரத்தை வழங்கலாம். அதாவது இப்போ ஒரு நபர் தன்னுடைய பயணத்தை 9:20க்கு ஆரம்பிக்கின்றார் என்று சொன்னால் வினாவிலே 10 மணிக்கு 40 நிமிடங்கள் ஆகும் என்கின்ற நேரத்தை, அதாவது 10 மணிக்கு 40 நிமிடங்கள் என்கின்ற நேரத்தை தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னால் நீங்கள் சரியான நேரத்தை இனங்காண வேண்டும். 9:20. ஆகவே இந்த 2 வழிமுறைகள், ஒரு கடிகாரத்தை நாங்கள் கடிகார நேரத்தை விவரிக்கின்ற சரியான 2 வழிமுறைகளையும் சரியாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு 2 பகுதிகளிலும் உதவியாக இருக்கும். வினாப்பத்திரம் 2, வினாப்பத்திரம் 1. ஆகவே இன்றைய இந்த வினாத்தாளிலே உங்களுக்கு 25 வினாக்களுக்குமான விளக்கத்தை வழங்கி இருக்கின்றேன். அவற்றை சரிபார்த்து விட்டு எனக்கு புள்ளிகளை அனுப்பிக் கொள்ளுங்கள். இன்றைய இந்த நாளோடு இந்த 8 வினாத்தாள் வகுப்பும் நிறைவு பெறுகின்றது. நீங்கள் செய்ய வேண்டிய விடயம், இந்த 8 வினாத்தாள் வகுப்பிலும் உங்களுக்கு கடினமாக இருந்த அந்த பகுதிகள் ஒவ்வொரு வினாத்தாளாக சில மாணவர்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு இப்போது குறிப்பிடுகின்ற அறிவுறுத்தல் என்னன்னு சொன்னால், இந்த 8 வினாத்தாள், அதாவது வினாத்தாள் 1, வினாத்தாள் 2 என்று தெரிவு செய்து ஒவ்வொரு வினாத்தாளிலும் எந்த வினா கடினமாக இருந்ததோ அந்த வினாவினுடைய இலக்கத்தை மாத்திரம் அந்தந்த வினாத்தாளுடைய ஒழுங்கிலே குறிப்பிட்டு எனக்கு அனுப்புங்கள். உங்களுக்கு நான் இந்த வினாத்தாள் வகுப்புக்கு மேலதிகமாக ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். இதற்கு மேலதிகமாக இந்த விளங்காத, அதாவது உங்களுக்கு விளங்குவதற்கு கடினமாக இருந்த பகுதிகளை விளங்கப்படுத்த வேண்டும். அது வகுப்பு நேரத்திலே அதனை விளங்கப்படுத்துவதன் மூலம் நாங்கள் கற்க வேண்டிய விடயங்கள் அந்த நேரம் போதாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த கடினமாக இருந்த வினாக்களுடைய இலக்கங்களையும் சேர்த்து எனக்கு அனுப்பிக் கொள்ளுங்கள். அதே நேரம் வினாப்பத்திரம் 2 தொடர்பாக மேலதிகமாக சுற்றாடல் சார்ந்த விடயங்கள், தமிழ் பகுதிகளோடு தொடர்பான விடயங்கள் மற்றும் கணித பகுதிகள் மற்றும் வாக்கியம் எழுதுதல், இவை சார்ந்தும் சேர்த்து ஒரு வகுப்பாக உங்களுக்கு எடுக்க இருக்கின்றேன். இந்த குழுவிலே அந்த வகுப்பு தொடர்பாக நான் அறிவுறுத்தல் வழங்குவேன். ஆகவே அந்த வகுப்பிலே இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் அந்த வகுப்பிலே உங்களை சந்திக்கின்றேன். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நன்றி.